அஞ்சலின் அர்ஜுன் ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம். இது டிராவல் வித் ஜகன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு. ப்ளீஸ் இதை பார்த்து உங்க சப்போர்ட் கொடுங்க. டென் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட. ஆமா, ஜெகனை பத்தி உங்ககிட்ட கேட்போம், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதுவும் கிடையாது இந்த ரவுண்ட்ல. நான் நோட் பண்ணிக்கிறேன், பட் இந்த ரவுண்ட்ல எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட்லி ரவுண்ட். என்ன பண்ணணும்னு சொல்லிருங்க. இப்ப ஜெகனுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்றது கொஸ்டினா கேட்போம். நீங்க அது சொல்லணும். அவரை பத்தி உங்ககிட்ட கேட்பேன். உங்ககிட்ட இல்ல, அவங்க கரெக்டா சொல்றாங்களா இல்லையான்னு பாயிண்ட் நீங்களே கவுண்ட் வச்சுக்கோங்க. சரியா? ஆமா. சரியா? ஜெகனுக்கு பிடிச்ச ஃபுட்டு பிரியாணி. நானே இல்லைன்னு தோசை. பிரியாணியா? அவரு சாப்பிடவே மாட்டேன். ஈஸி கொஸ்டின் உங்களுக்காக. ஈஸியா கேளுங்கப்பா. தளபதி. ஹீரோயின் ஜோதிகா அண்ட் ஜெனிலியாவா? எப்படி? ஜோர்னல் ஆஃப் மூவி. Favorite movie, favorite genre. Favorite genre. I think romance, love. Okay. ஃபுட்டியா டயட்டா? இவரு ஆக்சுவலி டயட்னு இல்ல, அவர் ஜெனரலாவே ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறாரு. அன்னைக்கு சாப்பிட்ட 8 பஜ்ஜி. 8 பஜ்ஜி அது வேற வழி இல்ல. பட் he is not a foodie. லைக் சாப்பாடுக்காக தான் வாழணும் அப்படின்ற மாதிரி இல்ல, அவர் சாப்பிடுவாரு அவ்வளவுதான். பட் டயட் எல்லாம் பண்ண மாட்டார். ஓகே. என்னது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அண்ணா லவ் மேரேஜ். இந்த பேசலாம் செட் ஆகுமா இல்ல அரேஞ்ச் ஆகுமா? இல்ல, உங்களுக்கு உங்களோட preference I think love marriage தான் இல்ல? Yeah, of course. தமிழ்ல கன்னடா பண்ணும். தமிழ் மொழியா இல்ல கன்னடா பண்ணும்? தமிழ் மொழியா கன்னடா பண்ணும். அப்படிதான் உங்களுக்கு preference ஓகேவா? இல்ல, அவங்க ஆன்சர் பண்ணல. எந்த ஸ்டேட் ஆனாலும் அவருக்கு ஓகே. ஓகேவா இல்ல சொல்லுங்க. பாயிண்ட் இல்ல. பாயிண்ட் இல்லையா? பின்ன எது கேட்டீங்க? இல்லங்க, தமிழ் நீங்க ஓகே. அதுவும் நான் சொல்லிட்டேன்ல ஃபர்ஸ்ட். பாயிண்ட் கொடுத்துறேன். இவருக்கு லவ் பண்ண முடியுமா இல்ல? ஆல்ரெடி கேட்டீங்க. அப்புறம் இது கூட போட்டுச்சா? அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சொல்லிருங்க. படம் லவ் ஃபிலிம்ல எந்த படம் ரொம்ப பிடிச்சது? ஐதர் அலை பாயுதே ஆர் வினை தாண்டி வருவாயா, இந்த ரெண்டுத்துல தான். ஓகே. ப்ரோ, என்ன எல்லா ஆன்சரும் சொல்றாங்க? ஒண்ணே ஒண்ணுதான் தப்பா இது வரைக்கும். ஓ, தோனி ஆர் சச்சின்? தோனி நல்லதான். அவரோட ஃபேவரட் சாங். ஐயோ, இது தெரியாதே. ஃபேவரட் சாங் ஒரு வாட்டி கால் போகும்போது வீசும் வெளிச்சத்திலே அந்த நானி படம் சாங் பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. ஆல்ரெடி சொல்லி இல்ல இந்த ரவுண்டோட வின்னர் அவங்க தான். இப்பயே நம்ம சொல்லிடலாம். இல்ல அவங்கதான். சுபாங்கிக்கே பிடிச்ச ஃபுட் தயிர் சாதம். தப்பு. ஜீரோ. ரசம் சாதம். தப்பு. அவங்க சொல்றதுதான் ஃபைனல். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. ஓகே, ஒரு பாயிண்ட் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஹீரோயின். தமிழ் தான். தமிழ்லயே சொல்லலாம். நயன்தாரா. நயன்தாரா ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு சொல்லிருங்க. ஒரு க்ளூ.
அவங்க ஏதாவது ரீசெண்டா ஒரு ரீ-ரிலீஸ்ல அவங்க வந்திருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன். Yeah. ஓ சூப்பர். அவங்களோட ஃபேவரட் சாங் இங்கிலீஷ் பாட்டு தான் கேட்பாங்க மேம். இல்ல ஏதோ இங்கிலீஷ் பாட்டு ரொம்ப இங்கிலீஷ் இந்த Ed Sheeran பாட்டு Ed Sheeran ஏதாச்சும் கேட்பீங்களா? அதுவும் கேட்பேன், பட் அது ஃபேவரட் இல்ல. அது இல்லையா? இல்ல அவ்வளவுதான், ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும். பரவாயில்ல விட்டு. சரி தமிழ் சாங். சரி நானே தமிழ்ல சொல்லுங்க. ஏதாவது மணிரத்னம் படத்துல லவ் சாங் இருக்கும். கரெக்ட்டா? Yes. இல்ல அது படம் பேர் சொல்லணும். சரி படம் பேர் சொல்லுங்க. படம் பேர்லாம் இல்ல இத்தனை க்ளூ அவங்க கேட்டாங்களா அவங்களே? அவ்வளவுதான். No point. No point. பாட்டே சொல்லுவீங்க. குரு படத்துல அல்ல ஏ ஹைரத்தே தமிழ் வெர்ஷன் ஏ மான் குரு அது அப்படியே ஒரு டைம் பாடிடுங்க அப்படியே. பாடிடுங்க. ஹிந்தியா? இருங்க பாடுங்க. பாடட்டும். வேண்டாம். இல்ல இல்ல பாடுங்க பாடுங்க. ஷையா இருக்கு. ஷையா இருக்குமா? ஃபுட்டி ஆர் டயட்? ஃபுட்டி. கரெக்ட். ஈஸியா கொஸ்டின். யா. பீச் ஆர் மவுண்டன்? பீச். கரெக்ட். 2 points. அவங்களோட ஃபேவரட் ட்ரெஸ் எது? கரெக்ட். ஆமா. 5. ஓ இத்தனை பாயிண்ட் எடுத்ததுக்கு. பியர்ட் ஆர் க்ளீன் ஷேவ் எது உங்களுக்கு பிடிக்கும்? ஆக்சுவலி அதுக்கு பாயிண்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா இட் டிபெண்ட் ஆன் த பர்சன். அவங்களுக்கு பியர்ட் இருந்தா நல்லா இருந்துச்சுன்னா அப்ப பியர்ட், அவங்க கிளீன் ஷேவ்ல பெட்டரா இருந்தாங்கன்னா கிளீன் ஷேவ். எனக்கு ஒரு क्वेश्चन அதே மாதிரி இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் நான் கரெக்ட் ஆன்சர் சொல்றேன். ஏதோ ஒன்னு ரொம்ப பிடிக்கலையா? கிளீன் ஷேவ். க்ளீன் ஷேவ். ஓகே. அவங்களோட ஃபேவரட் மூவி? அவங்களோட ஃபேவரட் மூவி மேபி நோ ஆப்ஷன் சொல்றாங்க. நீங்க 2 ஆப்ஷன் சொன்னீங்க இல்லையா? ஓகே. மணிரத்னம் வந்து அலைப்பாயுதே இல்லனா ஆமா இல்லனா ஆயே மணிரத்னம் படம் இருக்கும். மௌன ராகம் இருக்கலாம். இல்ல எனக்கு பாம்பே. வெரி க்ளோஸ் பட் போத் ஆர் ராங். கன்னத்தில் முத்தமிட்டார். ஓ நல்ல படம். பட் மணிரத்னம் படம் அரை பாயிண்ட் ஆச்சு. அரை பாயிண்ட். சரி ஓகே, அரை பாயிண்ட். 5 பாயிண்ட் சொன்னபோது கண்டுபிடிச்சேன். அரை பாயிண்ட் கொடுத்தாலும் உங்களோட கம்மி தான். ஹீரோன்னு சொல்லுங்க. என்ன கதை ப்ரோ அது சொல்லுங்க. கன்னத்தில். அது படத்தோட ஜானர் என்ன? நெக்ஸ்ட் क्वेश्चन. கடைசி क्वेश्चन. பைக் ரைட் ஆர் கார் ரைட் எது உங்களுக்கு பிடிக்கும்? எது பிடிக்கும்? அதுக்கு முன்னாடி எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கு? 5. 6. 5.5. 5.5. கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க பாஸ் ஆகணும். பைக் ரைட் இல்ல 5 பாயிண்ட் தான். 5 பாயிண்ட்ஸ். ஏன் சொல்ல ரீசன் இருக்கு. சொல்லுங்க. இல்ல கார் ரேஸ் ஏதா எப்ப கார் ஏக்குற ஓபன் இருந்தாலும் 5 நிமிஷம் ஆஞ்சகன் பேசிட்டு சிக்னல் ஏதோ சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி ஓகே சொன்னாங்க. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன். ஓகே ஏதோ பேசுமா தெரியுமா? சரி ஓகே 6.5. எப்படியாலும் 6 தான். நீங்க எப்படி லூசர் தான். சரி பாஸ் ஆயிட்டீங்க. டீசெண்டா விளையாண்டீங்க இந்த ரவுண்ட். பட் வின்னர் வந்து சுபாங்கி. பிரைஸ் இந்த ரவுண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ரவுண்ட். டேய் போங்க பண்ணாதீங்க, ஏதாவது பையப்பா. ட்ரூ ஆர் லை? ஓகே. இது எப்படின்னா லை எப்படி இவர் யோசிச்சு வச்சிருக்காருன்றது இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இல்ல ப்ரோ ஒரு கொஸ்டின் கேட்போம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்க ட்ரூத் சொல்லணுமா லை சொல்லணுமா முன்னாடியே நாங்க சொல்லிடுவோம். அதை நீங்க சொல்லணும்.
ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. லைன்னு வச்சுக்கோங்க. ஜெகன் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு லை வந்து ஆப்போசிட்டா சொல்லும். அவர் நல்லாவே நடிக்கலைங்க, பார்த்ததே இல்லைங்க, அந்த மாதிரி பதில் சொல்லணும். ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, உங்களுக்கு புரியுது சார்? அதான் எக்ஸாம்பிளோட. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார் சார்? நீங்க என்ன கேட்க மாட்டீங்க, ஹீரோயின் இல்ல, ஜெகன் இந்த வாட்டி கேட்பேன். சொல்லுங்க சுபாகி. ஃபர்ஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஜெகன் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த போட்டோ வந்த உடனே ஹீரோ இவர் தான்ப்பா, என்ன உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்லணும். மனசுல என்ன தோணுச்சோ, எந்த சங்கடம் இல்லாம, எந்த ஒரு பூச்சல் இல்லாம. இதெல்லாம் தேவையா? ஆனஸ்டா அவர் ரொம்ப ஹம்பிள்னு தோணுச்சு. அது கரெக்டா டர்ன் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறவர். தட் இஸ் ஆல்சோ டர்ன் அவுட் ட்ரூ. அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி. இல்ல இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே வந்துருச்சா? இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஹம்பிள் அண்ட் ரெஸ்பெக்டபிள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் அடுத்த கேள்விக்கு சொல்லிக்கலாம். ஓகே, அதாவது ஒருத்தருக்கு ஒரு ட்ரூத் ஒரு லை, அவங்களுக்கு ஒரு ட்ரூத் ஒரு லை. இப்ப வந்து லை முடிச்சிடலாம். லை இப்ப இருக்க இம்ப்ரெஷன் வந்து லைல சொல்லுங்க. இப்போ இருக்கிற இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டீங்க. பொய்யா சொல்லுங்க. சோ என்னன்னா வந்து சொல்லிருங்க. இல்ல அப்படி ஏதாவது அந்த மாதிரி தோணுச்சுங்களா, இல்ல வேற? ரொம்ப இம்பேஷண்ட், ரொம்ப வந்து பொறுமையே இல்ல, எதையுமே கேட்டுக்க மாட்டாரு. ஒன்னும் உண்மையை சொல்ற மாதிரி உண்மையை சொல்றாங்க. இது லைங்க. அண்ணனோட மோகம் உங்களுக்கு ஒரு பார்த்து இருக்கும். தெரியும் எங்களுக்கு கிஃப்டா எங்க எடுத்தீங்களா? இல்ல கிறிஸ்மஸ் ஹேம்பர் இருந்துச்சு இல்லையா, அதுலயே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு ஒண்ணு கிஃப்ட் கொடுத்தாரு அவங்க. ஆமா, நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு கடையில வாங்கினாரு. ஆமா, உங்களுக்கு என்ன வந்தது? கேக். பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கோ. ஓகே, ரொம்ப அதான் impatient, ரொம்ப annoying. இல்ல அது உண்மைதான், எனக்கு உண்மை இல்ல. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்றது? அதான் ட்ரூத்ல வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ட்ரூத் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட் மூலம் தான் வந்து கேட்டிருந்தேன். போட்டோ வந்துச்சு. போட்டோ வந்து எனக்கு பிடிச்சிட்டாங்க. பார்க்கவே எனக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்க பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஹீரோயின் ரிசம்பிள் ஆனாங்க. ஸோ எனக்கு அவங்களை பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்படி எந்த போட்டோ பார்க்கலாமா? கைடு லோகர், கைடு ரிசம்பிள் கைடு லோகர். ஓ ஓகே, அதனால பிடிச்சிருச்சு. நான் என்ன விஷயம் கொஞ்சம் ஹைஃபையா கொஞ்சம் அப்படிலாம் பேசுவாங்க, கொஞ்சம் வந்தாலும் ஒரு வாரம் நினைச்சேன். ரொம்ப ரொம்ப போலாமா? இல்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. ரொம்ப நான் நினைச்சது கொஞ்சம் பெங்களூரு இதெல்லாம் ஓகே. இப்ப இருக்கிற இம்ப்ரெஷன் லைவ்ல சொல்லுங்க. லைவ்ல சொல்லுமா? எல்லா லைவ்ல நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நினைச்சேன், எல்லாமே போய் நினைச்சேன். ஆனா நான் எங்கிட்ட மட்டும் தான் அந்த இதெல்லாம் காட்டுறேன். மற்றபடி டீம்ல எல்லாத்துலயும் ஆட்டிடியூட், ஓவர் ஆட்டிடியூட். எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு எங்க அப்பா அம்மாவே திட்டுறாங்க. ஆனா எங்க மட்டும் ஒழுங்கா இருக்காங்க. என்ன ரீசன் தெரியல. யோசிச்சு என்ன யோசிச்சுன்னா, சரி இப்படி இருக்காங்களே, என்ன இப்படி இருந்தா பரவா எப்ப கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க தியேட்டர்ல போய் பார்த்தேன். தியேட்டர்ல எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க இவங்களை தவிர. இவங்க நடிப்பே சரியில்லை. ஆனா இவங்க தியேட்டர்ல எடுத்துக்கிறாங்க இல்ல. மூஞ்சி மாறிடுச்சுங்க. ட்ரூத்ல வந்து உண்மையா இவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? நடிப்பு தவிர.
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டேன். அப்ப என்னதான் இருக்கும்? இல்ல ஒரு டைம்க்குள்ள அந்த பர்டிகுலர் டாஸ்க் முடிக்கணும், எல்லாம் கவர் பண்ணணும். அது இல்லாம பிளாட்டுக்கு வந்து கனெக்ஷன் இருக்காது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது பிளஸ் அவர் ஆக்ட் வேற பண்ணாரு. அதுவும் இல்லாம போஸ்ட் ப்ரொடக்ஷனும் பாத்துக்கிட்டாரு, ப்ரீ ப்ரொடக்ஷனும் இவர் தான் பாத்துக்கிட்டாரு. அவர் தான் ப்ரொடியூசரும் கூட ஆஃப்கோர்ஸ். ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பிளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லா மெம்பர்ஸோட சேஃப்டியும் பார்த்துக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டாங்களா ஒழுங்கா அந்த மாதிரி கன்சர்ன்டா இருக்கிறது இதெல்லாம் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணாரு இதெல்லாம். Down to the earth சொல்லுவாங்கல்ல. அந்த ஸோ அது கத்துக்கிட்டேன். ஓகே. இப்ப லைவ்ல வந்து இப்ப லைவ்ல வந்து அவரோட படத்துல நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் லைவ்ல வந்து இந்த இதெல்லாம் ஒரு ஆக்டிங்கா அப்படின்னு இல்ல அப்படின்லாம் இல்லாம ரீசெண்டா சொல்லுங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரு. அதாவது தாங்க அவசியமே இல்ல. அங்க வந்து அப்படி பதில் பண்ண மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணாரு. அவசியம் சொல்றீங்க அது ஒரு சீன் நினைச்சு காட்டுங்க. இது லைவ்ங்க ஏங்க மூஞ்சி மாறுங்க. சூப்பர் கண்ணா பின்னான்னு ஓவர் ஆக்டிங். அங்க ஃப்ரேம்ல வேற எதுவுமே பார்க்கவே முடியல. வெறும் அவரோட ஓவர் ஆக்டிங் தான் தெரிஞ்சுச்சு அந்த மாதிரி. இது மனசுல இருந்து தெரியுது லைக். நீங்க சொல்லிருங்க bro. அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம். ஆமா ஒன்னும் கத்துக்கல. ட்ரூத்ல சொல்லணும், மாத்தி சொல்லிடாதீங்க. ட்ரூத் தைரியமா. ஓகே போல்ட். இப்படி தெரியுமா ரெண்டு விஷயம் நான் பாக்குறேன். நம்ம ஊருக்கு அவங்க வர்றது சேலம் டப்பிங் ஸ்டுடியோல வந்து எங்க இருந்துச்சுன்னு தெரியும். நாங்க 2 பேரும் தான் போயிருந்தோம் காலை. ஆமா நீங்க கூட பயந்துட்டீங்க, அவங்க பயப்படாத. நான் இவங்க சேர்ந்து சுபாக்கு இன்னொரு கத்திட்டு போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டேன். போகும்போது அந்த யோசனை வந்திருக்கும் ஒரு தைரியம் அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணி நீட்டா பண்ணி அதெல்லாம் உங்க ஃபேமிலி அவங்க பாத்துக்கிறது இருக்கிறது பாத்துக்கிட்டியா, அது ஒரு தைரியம் வேணும். ஓகே தைரியம் சூப்பர் சிங்கப்பே. ஓகே. இப்ப லைவ்ல வந்து அவங்களோட படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆப்பிள் ஜூஸ் பண்ணி 30,000 செலவு சரி போயிருக்கோம். அடுத்த படம் புக் ஆவீங்களா? சொல்லிட்டு அடுத்த படம் புக் ஆவீங்களா? அவருக்கு வேஸ்ட்ங்கறாரு பாருங்க. சொல்லிட்டாரு அவ்வளவுதான். இப்ப ஒரு படம் பண்ணியாச்சுல, அடுத்து தூக்கி போட்டு அடுத்து யாராவது புடிச்சிடாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடுத்த கேள்வியா? ஓகே. இப்ப இது வரைக்கும் என்ன ஜெகன்னா. ஓகே. இப்போ உங்களுக்கு ஹானஸ்டான ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ஜெகனா அர்ஜுனா யாரு சொல்றா? கேரக்டர்ல யாரு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்? ஜெகன். புத்தி ஒரு ஜெகன் சொல்லிட்டேன் ஆன்சர் அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. சுபாங்கியா அஞ்சலியா? சுபாங்கியா அஞ்சலியா? ஓகே சுபாங்கியா. ஏன்னா அஞ்சலிங்கிறது கேரக்டர் அர்ஜுனா இருந்தா அஞ்சலி இருக்கு. சுபாங்கி நல்ல ஃப்ரெண்ட். ஸோ ஹாப்பி டு பி அவங்கள பார்த்தது சிரிச்சது பழகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. இப்ப லைவ்ல வந்து இப்ப நீங்க ஜெகன் ப்ரோ வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு இல்லையா, இவருக்கு பதிலா இன்னொருத்தர் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? என் பேர் தவிர யாருன்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. இல்ல இது லைவ் சொல்லணுமா? ஆமா லைவ் சொல்லலாம். விஜய் சேதுபதி வந்து நடிச்சிருந்தா வந்து சூப்பரா இருந்திருக்கும். விஜய் சேதுபதி நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் மூஞ்சுக்குள்ள நடிப்பாரலாம் கேட்க கூடாது. பட் லைவ் சொல்லணுன்றதுக்காக நான் என்னமோ சொல்லலாம் இல்லையா? அதனால நீங்க சொல்லிருங்க. சுபாங்கி பதில வேற யாராவது நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? பட்ஜெட்ல அதனால சுபாங்கி செட்டில் ஆயிட்டாரு. இதோட இந்த ரவுண்ட முடிச்சுக்கலாம். சூப்பர்.
இதுக்கு அந்த ஹேம்பர் இருக்கு. இல்ல வரும் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரொடக்ஷன் டீம்ல காசு தரல ப்ரோ, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க.